அந்த நாட்டு செம்பருத்தி செடி விட்டுட்டு இருந்தோம்னாக்கா இன்னைக்கு 10-15 பூ பூக்காது. அதனால இன்னைக்கு நான் இது பாருங்க, இது வேரெல்லாம் கீழே இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணிட்டு பெரிய கேன்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வந்து செம்பருத்தி செடி, இது வந்து 2வது வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா கூட ஒரு 5 பூ பூத்துருக்கும். இப்போ வந்து நிறைய அரும்பு வருது. இந்த கேனில் வந்து மொத்தம் ஃபுல்லாக வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூடின்னு இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் நம்ம கிச்சன் வேஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். கிச்சன் வேஸ்ட்டு, வர்மி கம்போஸ்ட்டு எல்லாமே கலந்து அந்த செடி வந்து ஒரு பெரிய கேனில் நடலாம் சொல்லிட்டு நம்ம கேனை எடுத்துன்னு வந்திருக்கிறேன் நான். இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இது கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட நாட்டு செம்பருத்தி பார்த்துருப்பீங்க நீங்கள். இது வந்து நம்ம கட் பண்ணி இதில் ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ கூட பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் இது வந்து பூக்கிறதுக்கே ஆரம்பிக்குது, அரும்பு வைக்குது. எல்லா கலையிலுமே அரும்பு வருது. சரி, இந்த நேரத்தில் வந்து இதுக்கு நம்ம தகுந்த உரம் கொடுக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இது கூட நம்ம எருவெல்லாம் கலந்து, சாம்பல் இருக்குது, கிச்சன் வேஸ்ட் இருக்குது, எப்சம் சால்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கலந்து இந்த செடி வந்து நான் வேற ஒரு பெரிய கேனில் மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். வாங்க நம்ம இதை நான் இந்த செடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை மொத்தம் நான் கீழே இருக்கிற கிளை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து ஃபுல்லாக வேர் தான் மூடின்னு இருக்குது. இதில் வாங்க நான் இதை நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வேர் தான் மூடின்னு இருக்குது. இதில் முட்டை ஓடு மக்கி இருக்குதான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்குது. எல்லா எருவுமே இதுவாகிடுது. ஆனால் அது போட்டாலும் முட்டை ஓடு மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மக்குறது இல்லை. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது வேறு, தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போதான் இதில் எல்லாமே அரும்பு வருது. சரி பூக்கட்டும், பூத்த பிறகு நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோம்னாக்கா செடிக்கு ஏற்ற உரம் கிடைக்காது, சத்தும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பூக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம அந்த நாட்டு செம்பருத்தி செடி விட்டுட்டு இருந்தோம்னாக்கா இன்னைக்கு 10-15 பூ பூக்காது. அதனால இன்னைக்கு நான் இது பாருங்க, இது வேரெல்லாம் கீழே இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணிட்டு பெரிய கேனில் நட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் மரம் மாதிரி ஆயிருக்குது. இந்த கேனு சின்னதாக இருக்குது நம்ம வச்சிருக்கிறது. இது வந்து 20 லிட்டர் கேனு தான். கட் பண்ணி இது 5 லிட்டர் மாதிரி ஆயிடுச்சு. இது நிறைய மண் போட்டாலும் இதுக்கு பத்தாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கருப்பு கேன் இருக்குது எக்ஸ்ட்ரா, அந்த கேனில் தான் இன்றைக்கி நான் நட போகிறேன். வாங்க அதில் நம்ம என்னென்ன கலந்து நடுறோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய முறை செம்பருத்தி செடி வந்து ரீபாட் பண்ணி நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன், பார்த்து இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இது வந்து எப்படிலாம் நடுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் வேர் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியாக இருக்கும் நம்ம இந்த செடி நட்டோம்னாக்கா. பாருங்க சரியா வருது. நம்ம வந்து கீழே நீட்டாக வந்திருக்கிற அந்த வேரை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இது கூட இன்னும் நம்ம என்னென்ன எருவு கலக்க போகிறோமோ அதை கலந்து நட்டுக்கலாம். இந்த கீழே நீட்டாக வந்திருக்கிற அந்த வேரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நீட்டாக வர வேரை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இவ்வளோ நீட் வேர் இருந்தாக்கா ஃபுல்லாக செடிக்கு வந்து சத்து எல்லாமே இந்த வேரை எடுத்துக்கும் ஃப்ரெண்ட். சின்னதாகிடுச்சு. இனிமேல் நம்ம கேனை மாற்றி இதில் நம்ம கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு, வர்மி கம்போஸ்ட்டு எல்லாமே போட்டு கலந்து இந்த கேனில் மாற்றி நட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச கோகோ பீட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கோகோ பீட்டு வந்து எப்போ எந்த செடி நான் புதுசாக மாற்றினாலும் அது கூட கோகோ பீட்டு நான் கலந்து தான் நடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த கோகோ பீட்டு இருக்கும். செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இந்த கோகோ பீட்டு வந்து காரணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மண் கூடவே ஃபஸ்ட்டு இந்த செடி மண்ணுலேயே நம்ம இந்த கோகோ பீட்டு கலந்துக்கலாம். போதும், இவ்வளோ கோகோ பீட் கலந்தாலே போதும். நம்ம சாம்பல் எடுத்து வச்சுருக்குறோம், மரச்சாம்பல், இதுவும் நம்ம கலந்துக்கலாம். இதில் சாம்பல் வந்து பூச்சி அடிக்காது, வெள்ளை பூச்சி, கருப்பு பூச்சி, செடிக்கு வந்து ஒரு நல்ல சத்து கிடைக்கும். இப்போ மழை வந்து தினமும் மழை பெஞ்சுனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழைக்கு வந்து ஒரு நல்ல சத்து கிடைக்கும். சாம்பல் தண்ணி ஊற்றினாலும் செடி மண்ணில் கலந்து போட்டாலும் சாம்பலும் நம்ம கலந்துருக்குறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மாட்டுத்தொழு உரம் கலந்து செடிக்கு தண்ணி எல்லாம் ஊற்றணும். இந்த மண்ணிலே எல்லா சத்துமே நான் கலந்து வச்சிருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த கேனில் இப்போ எல்லாத்தையுமே போட்டு நட்டுக்கலாம். முதல்ல
நம்ம வந்து இந்த செடி மண்ணை போட்டுக்கலாம். தெரிஞ்சு வந்து நம்ம செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்த இலை தழைங்க இதுவும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மண்ணில். ஒரு செடிக்கு வந்து மக்குன இலை சத்து வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க நடும்போது. இன்னைக்கு வந்து நம்ம இது புட்டு கட் பண்ணி வச்சோம். இது நான் வந்து எரி வச்சு சாம்பலாக தான் ஆக்குவேன் எப்பவுமே. சரி, இது செம்பருத்தி செடும்போது நடும்போது இதுவும் நம்ம போட்டு நட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோம். இது கூட வந்து கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம் கலந்து. மண்ணை போட்டிருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை போட்டோம். இப்போ வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வேஸ்ட் போட்டுக்கலாம். வந்து செடி வச்சுக்கலாம். செடி வச்சுட்டேன் நான். இது மேலே தூக்கி வச்சுட்டு இந்த மண்ணு இது எடுத்து கொட்டிக்கலாமா பாப்பனே? நம்ம கலந்து வச்சிருக்கிற மண், கோகோ பீட்டு, சாம்பல் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம போட்டு கலந்துக்கலாம். நைட்டெல்லாம் சரியான இடி மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மழை பெஞ்சதுல ஒரு கேனே தண்ணி ரொம்ப இருக்குது. இது பாருங்க, தெரியுதான்னு சொல்லிட்டு மழை தண்ணி எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. வெடிகால 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 3 மணிலேருந்து காலையில் 8 மணி 8:30 மணி வரலும் மழை. செடி நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி செடியை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மழை தண்ணியிலேயே கொஞ்சம் எப்சம் சால்ட்டு கலந்து தான் இப்போ நான் இந்த செடிக்கு ஊற்ற போகிறேன். நம்ம வந்து இதில் எல்லாமே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். இதில் கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் செடிகளை மாற்றும் போது மண் கிடைக்கும் போது நான் மண் போட்டு அது நம்ம மாற்றி எல்லாமே போட்டு நட்டுட்டோம். இதில் வந்து கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் செடிங்க மாற்றும் போது அது மண் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த மண்ணெல்லாம் போட்டு இதில் நான் ஃபில் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த கேனில் இருக்கிற தண்ணி வந்து மழை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 8 8:30 வரலும் மழை பெஞ்சுது. அந்த மழை தண்ணி வந்து இந்த கேனே ரொம்ப இருக்குது. நான் வெளியே வச்ச தண்ணி ரொம்பட்டோன்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த மழை தண்ணியில் இந்த எப்சம் சால்ட்டு போட்டு செடிக்கு நம்ம ஊற்றிக்கலாம். புதுசாக நட்டு இருக்கிற செடிக்கு பாருங்க, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டு கலக்க போகிறேன். மழை தண்ணி வந்து ரொம்ப நல்லது செடிக்கு. இதில் வந்து நம்ம எப்சம் சால்ட்டு போட்டு கலந்து செடிக்கு ஊற்றும் போது இன்னும் செடி வந்து வாடாமல் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்துவாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தண்ணி, ஏன்னா மழை பெஞ்சு எல்லாமே ஈரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற செடிங்களுக்கும் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். நான் எப்சம் சால்ட்டு தண்ணியை கொஞ்சம் முள்ளுப்பூ செடிக்கு ஊற்றலாம், கொஞ்சம் செம்பருத்தி செடிக்கு ஊற்றலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில் வந்து எல்லா கத்திரிக்காய் செடியிலையுமே கத்திரிக்காய் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் வந்து நான் இதை ஊற்ற போகிறேன். நம்ம மிளகா செடியிலையும் வந்து மிளகா வச்சுருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி செடி, இது வந்து ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து சின்ன கேனில் இருந்தது. இந்த கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து 20 லிட்டர் கேனு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 லிட்டர் கேனை நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதில் வறுமை கம்போஸ்ட் எல்லாம் போட்டு எருவு ரெடி பண்ணி வச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா பெரிய கேன் 20 லிட்டர் கேனில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மாற்றிட்டோம்.
அதுக்கப்புறமா கட் பண்ணி இதில் செம்பருத்தி செடி வச்சோம். அப்புறமா வந்து சீத்தாப்பழி மரம் வச்சோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து செம்பருத்தி செடி வந்து 4வது 5வதா செம்பருத்தி செடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செடி நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இந்த கேன் பத்தலை, அதனால நம்ம இந்த கேனை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து 20 லிட்டர் கேனை வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம், எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம். இன்னும் 2-3 நாள் பொறுத்து இந்த செடியில் வந்து நான் உங்ககிட்ட மாற்றத்தை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 பூ பூத்துச்சு. இது ரோஸ் கலர் செம்பருத்தி. பார்க்கலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து முடியறதுக்குள்ள இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக பார்த்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கலரும் நல்ல கலரு, பூவும் அழகாக இருக்கும். இது பார்க்கலாம். செம்பருத்தி வந்து நம்ம ரீபாட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம கார்டனில் நான் எதை ரீபாட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம டெய்லியும் நம்ம என்னென்ன செடி மாற்றுறோம், செடிங்களுக்கு என்ன எருவு கொடுக்குறோம், எப்படி நம்ம தண்ணி ஊற்றுறோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாக்கா நம்ம சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.